முதலமைச்சரே விசில் சின்னத்துக்கு தான் வந்து ஓட்டு போடுவார் அப்படின்னு சொல்லி விஜய் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? முதலமைச்சர் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவன் ஒரு விசில் அடித்தான் குஞ்சு, புரியுதா? விசில்ங்கிறது குழந்தைங்கள் விசில் அடிச்சுக்கிட்டு தெரியுமில்ல, அந்த விசில். தளபதி வந்து வானத்தை பார்த்து நடக்கிறவர், சூரியனை பார்த்து நடக்கிறவர், யாருடைய காலை பார்த்து நடக்கிறவர் கிடையாது, புரியுதா? தளபதிக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, உதய சூரியன் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். இந்த விசில் அடித்தாங்குஞ்சுக்கு என்ன தெரியும்? அது நேற்று பேஞ்ச மழையில் முளைச்சா இன்னைக்கு காலானது. அதெல்லாம் போயிடும். இவன் அரசியலுக்குள்ளே வந்தானா இல்லை யாரை பற்றியும் ஏண்டா லூசு பயலே டெக்கிருக்கா? அவர் வந்து விசிலுக்கு ஓடு போடுறதுக்கு பிறந்த வர்றாடா அவரு. கலைஞருடைய பிள்ளை, தெரியுதா? அண்ணா வழியில், பெரியார் வழியில் கலைஞருடைய உடலை வந்து அப்படியே அவர் உள்ளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். அதனால தான் கலைஞர் என்ற பெயரை அவர் உச்சரிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன்ப்பா உனக்கிட்ட, இந்த இடத்துல நின்று 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் வெற்றி பெறுங்கிறது என்னுடைய நோக்கம். அவர் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவர் என்ன? அவர் யார்? அவர் கலைஞருடைய பிள்ளை. இந்த லூசு பையன் சொல்கிறான்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறிய தம்பி. அவர் பகலில் படுத்து தூங்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி பகல் கனவு அது எப்படி அவர் போடுவார்? இது ரொம்ப ரொம்ப இது அதிகபட்சமான ஒரு கனவு அவருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை, ஜீரோ சார். ஏதாவது திருத்தம் ஏதாவது இருக்கா? ஒட்டுமொத்தமாக நான் திருக்குறள் சொல்லிட்டேன், அது பிரகாரம் நடக்கிறேன்னு சொல்கிற. என்ன நடந்திருக்கிற இது வரைக்கும்? செங்கடி சாவடி அடிக்கிறவனை ஏதாவது கேட்டிருக்கியா? உன்னை சிபிஐ அது இதுன்னு போட்டு உன்னை வாட்டி வதைக்கிறாங்க. ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கியா? கருத்து சொல்லியிருக்கியா? வாயே திறக்க ஊமக்கொட்டை மாதிரி இருக்க. அப்புறம் எப்படி என்னது பிஜேபி அது சொன்னால் போருமா? இப்போ நான் அடித்தேன்னா நான் அடித்தேன்னு சொல்லக்கூடாதா? நீ சிபிஐ விசாரணைக்கு போனல, என்ன நடந்ததுன்னு சொன்னிய மக்கள்கிட்ட? என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, இல்லை என்னை இப்படி நல்லபடியாக நடத்தினாங்கன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சார், நடந்த விசாரணை வரைக்கும் என்னது நடந்ததுன்னு சொல்லணுமா வேணாமா? மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பாட்ட சைலண்ட்டாக போய் சைலண்ட்டாகவே சிபிஐ விசாரணை 10 வருஷம் கழிச்சு முடியும், அப்போ சொல்லுவியா? ஜனங்க உன் ரசிகர்களுக்கு எப்படி தெரியுறது? ஏன் நம்ம தலைவர் இப்படிலாம் பண்ணுறாங்கவா அப்படின்னு சொல்லி தெரியணும்ல அவங்களுக்கு. அதை நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எங்களுக்கு சொல்ல வேணாம், ஐயா மக்களுக்கு சொல்ல வேணாம், உன் ரசிகர்கள் சொல்லணுமா வேணாமா? இப்படிலாம் சிபிஐ என்ன பண்ணுறாங்க, நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க, என்ன வாட்டி வதைக்கிறாங்க, இல்லை இதை நல்ல முறையில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லணுமா வேணாமா? எதையும் சொல்லல. எதுவுமே சொல்லாமல் சிஎம் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொன்னாங்க. இது எவ்வளோ முட்டாள்தனம். சிஎம்க்கு மக்கள் பூரா ஓட்டு போட போகுது. விசிலுக்கு எங்கே ஏன் முதலமைச்சர் எப்படி போடுவார்? கண்டிப்பாக போட மாட்டார். அவருக்கு தான் இந்த மறுபடியும் தமிழ்நாடே அவருக்கு தான் போட போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. 2026 மறுபடியும் திமுக தான் மலரும். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, விஜயுடைய எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியலையே. விஜயை கேள்வி கேட்கறது கூட அவர் தகுதி இல்லையே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. வர்றாரு போகிறாரு, அவ்வளோதான். பனையூரில் போய் இருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. 41 பேர் செத்ததான் மிச்சம். அவர்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா. சும்மா சின்ன பையங்க கத்துறாங்க கொள்றாங்க. இதுதான் நடப்பு, தமிழ்நாட்டு நடப்பு. இதெல்லாம் தளபதியை அடிக்க யாரையும் அழிக்க யாருமே பண்ண முடியாது. தளபதி தான் அடுத்து. 2026 தளபதி தான். இது வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து சொல்கிற விஷயமா? அது அவருடைய டிவிகேனுடைய தலைவருடைய ஒரே நோக்கம் என்னென்னு கேட்டால் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வந்துடுறேண்ணா, அப்படி தான் நினைக்கிறாரு தவிர மக்களுக்கான திட்டங்களை பற்றி அவர் எங்கேயாவது ஏதாவது பேசியிருக்காரு? எங்கனையாவது ஏதாவது அவர் தலைமையில் ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காரா? இல்லை வந்து மீடியாவில் ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் திமுகன்னு தான் சொல்கிறார் வழிய திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் ஒரு பெரிய கட்சி தலைவர் கிடையாது. அவர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான் 230 இடத்துலையும் ஜெயிக்க போகிறாங்க. விஜயை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய தலைவர் இல்லை. இன்னும் இந்த பட்ஜெட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? அவருடைய ஒரே நோக்கம்
பிஜேபி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதைத்தான் அவர் பேசுகிறார். அவர் பிஜேபியினுடைய பின்பலத்தில் உள்ள ஆள். அவர் பிஜேபி திமுகவை என்னென்னலாம் பேச சொல்லுதோ அதை பூரா அவர் இயக்குறார். அவருடைய பிஜேபியினுடைய ஆள் தான் அவர். எப்படியாவது வந்து திமுக கூட்டணிக்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும், அதை எப்படியாவது நீ முடிஞ்ச அளவுக்கு தனிச்சு நின்று உடைச்சி இதை பண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியாது. இல்லை 3 ஆண்டுகளில் அவர் என்ன செஞ்சார் அதை தான் நான் கேட்குறேன். 40 பேர் 41 பேரை கொண்டிருக்காரு, பல மக்களை வந்து அழிச்சிருக்காரு. ஒரு ரோட்டில் போகிற வர்றோம்னா ஐயோ ராமன் கத்திக்கிட்டு கிடக்காங்க. அதுதான் செஞ்சுருக்காரு தவிர வேறு என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டில் வேறு ஒன்றும் பண்ணலையே. விஜயாக தான் இருக்கார். நடிக்கலாம், நடிகர் பூரா வந்து அரசியல் வர முடியாது. அது எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சிச்சு, விஜயகாந்த் காலத்தோட முடிஞ்சிச்சு. இனிமேல்லாம் அதெல்லாம் அரசியலுக்கான நடிகருங்கிற வேலைக்கு இனிமேல் இடம் இல்லை. இந்த 3 வருஷத்தில் 42 பேரை கொண்டுட்டாரு. இதை விட வேறு என்ன வேணும் அவர்கிட்ட? 42. ஜெயலலிதானாலும் ரொம்ப நாள் சென்று முகாமுகத்தில் போய் குளிக்கிறத பார்க்க வந்துட்டு செத்தாங்க. ஆனால் இவன் சும்மாவே இந்தா வந்துட்டேன்னு இந்த நஞ்சு கொடி தொப்பல் கொடி இது பூரா அவனை பார்க்கறதுக்கு ஓடிச்சு பார்த்தீங்களா? அதில் செத்து உயிர்கள் பூரா போணுச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வரலாமா? இவனெல்லாம் நாட்டில் வைக்கலாமாப்பா? வைக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். 42 பேர் உயிருங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக போச்சாப்பா? உயிர்ப்பா அது இறைவன் கொடுத்த உயிர். அதை யாரால் போணுச்சு? இந்த நடிகனால் தானே போணுச்சு. ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காண்டி மக்களை கொண்டுட்டு வரலாமா ஐயா? கொண்டுட்டு வரலாமா? நம்ம உயிரை கொடுக்கலாம். என் தளபதி கொடுத்தாரு. என் தளபதிக்காக சிட்டிபாபு உயிரை கொடுத்தாரு. என் தளபதியை காப்பாற்றினார். இன்றைக்கி நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு 95 வயசில் கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு தலைவன் பிறந்துட்டார் அப்படின்னா அது தளபதி. இன்னொரு தலைமுறையை கொண்டு வந்துட்டார். அதனுடைய நாகரிகம் என்ன? அதனுடைய பேச்சாற்றல் என்ன? மக்களுக்காண்டி டெல்லியில் உள்ள குறைகளை பற்றி தான் பேசுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. இந்த மதுரையில் இந்த எய்ம்ஸ் இது ஏன் வரல, இதை பற்றி தான் பேசுது. உன்னை மாதிரி யாரா பேசிக்கிட்டு தெரியுது? உன்னை மாதிரியா பேசுது? மாமா அப்படின்னு தளபதி பேரை சொல்லி கூப்பிட்றேன். அது என்ன சினிமா டைலாக்? அதெல்லாம் எழுதி கொடுத்து சிஎம்மை பார்த்து சிஎம் அங்கிள், இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு பேச்சில் வந்து ஒரு அழகு இருக்கணும். அரசியலுக்கு வரணும். ஒன்றுமே இல்லாமல் நீ டான்ஸ் ஆடுற மாதிரியே. டான்ஸ் ஆடுறவங்கள நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ஜெமினி கணேசனை பார்த்துருக்கேன், ஜெய்சங்கரை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இப்போ ஏற்பட்ட சிவாஜியோட ஒரு நடிகை நாட்டில் தேவை இருக்க முடியுமா? சொல்லு. சூர்யாவும் தான் அன்றைக்கி நடிக்கிறாப்புல. நடிகன்கிறது வேற, மக்கள் பிரதிநிதிங்கிறது வேற. மக்களுக்காக பிறந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர். புரியுதா? சொல்லுவார். அவர் வந்து அவன் ஜான் ஆரோக்கியசாமி அப்படி மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். இவராக சொல்லியிருந்தா பகல் கனவு, அவன் எழுதி கொடுத்து சொன்னான்னா அதிகபட்சமான பகல் கனவு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன சார், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்துலேருந்து அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கலைஞர், அண்ணா, ஈவிகே சம்பத்து, நெடுஞ்செழியன், அன்பழகன், இவங்கெல்லாம் பீச்சில் 12 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், என்ன மக்களுக்கு என்ன சொல்லலான்னு. அவன் பனையூரில் ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டானுன்னா இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு எதை பற்றி யோசித்தாங்க? முதல்ல அவன் கூட இருக்கணும். 5 பேர்கிட்டையாவது அவர் உஷாராக இருக்க சொல்லுங்கள். ஸ்டாலின் விசிலுக்கு ஓட்டு போகிறது அப்புறம் இருக்கட்டும், அவன் கூட இருக்கான் பாருங்கள் 5 பேர், அவங்கக்கிட்ட விஜயை உஷாராக இருக்க சொல்லுங்கள். எவனாவது விஜயை மதிக்கிறான் அவன் கூட இருக்கிறவனுவா? அவன் இப்போவுமே பங்கு பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு 50 சீட்டு கொடு, எனக்கு 60 சீட்டு கொடு, நான் செலவழிச்ச காசை நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு வழியாக பண்ணிக்கிறேன், செட்டில் ஆகிக்கிறேன், ஜெயிச்சா சட்டசபைக்கு போவோம், இல்லைன்னா வீட்டில் படுத்துக்குவோம் அப்படின்னு இப்போ அவன் கூட இருக்கிறவங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு இவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? கலைஞர் அண்ணா சிஎம்மாக இருக்கும்போது எலெக்ஷனில் வேட்பாளரை தீர்மானம் பண்ணுறது கலைஞர் கையில் ஒப்படைச்சார். நீ யார் கையில் ஒப்படைச்சிருக்கா? 10 பேர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற. 10 பேரை உன்னை பிடிச்சி பிடுங்குறான்.
எனக்கு 50 கொடு, எனக்கு 20 கொடு, எனக்கு 60 சீட்டு கொடு, புதுசாக வந்த செங்கோட்டையும் கூட 50 சீட்டு கேட்குறாரு. எத்தனை அவருக்கு சீட்டு கேட்டால் பரவாயில்ல, 50 சீட்டு கேட்குறாரு. 50 சீட்டு வாங்கி அவர் ஆதரவாளர் அவர்களை நிற்க வச்சு காசை பார்த்து இவர் செலவழிச்ச காசெல்லாம் எடுத்துக்கிறது. ஜெயிச்சா போங்கடா சட்டசபைக்கு, இல்லைன்னா வீட்டில் உட்காந்துங்க அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுற, அவங்க ஒரு கட்சியும் இல்லை, ஒரு கர்மமும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஒரு கர்மாந்திரமும் இல்லை, மண்ணாங்கட்டிங்க. அவன் தலைவனாக இருக்கிற உட்கார்றவன் சரியாக உட்காந்தாதான் சிறைக்கிறவன் சரியாக சிறைப்பான். இது முதல்ல அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வெளியில் பேச சொல்லுங்கள். தாவேக்காவுடைய கட்சி 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு இவ்வளோதான் வாங்க முடியும். இதுக்கு மேலே ஒரு பெரிய அளவுலாம் கிடையாது. இன்றைக்கி திமுகவுக்கு இன்றைக்கி அண்ணா திமுகவுக்கு தான் போட்டி. ஆனால் அண்ணா திமுகவுமே இன்றைக்கி உடஞ்சி 4 சுக்கா போயிருச்சு. அதனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியும் வலுவாக தமிழ்நாட்டில் இல்லை. திமுக கூட்டணி 230 இடத்துலையும் வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் திமுகனே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவன் கிடக்கிறான் விசில் அடித்தான் பையன். அவெல்லாம் இப்போ காணா போயிடுவாங்க. கொஞ்சம் நாள் மார்ச் ஏப்ரல் காணா போயிடுவாங்க. 50 பேரும் காணா போயிடுவாங்க. யாரையாவது பழி வாங்கியிருக்காரா? யாருக்காவது பொய் வழக்கு போட்டிருக்காரா? அவருடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு.